வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு சமகாலத்தின் வழியாக மீளவும் இன்றைக்கும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய சமகாலத்திலே நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்கள், கையூட்டல் குற்றச்சாட்டுகளில் அதிகம் கைதான போலீஸ் உத்தியோகத்தர்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற விடயங்கள். பிரித்தானிய வாழ் யாழ் புலம்பெயர் தமிழருக்கு இலங்கையினுடைய தெற்கு பகுதியிலே நடந்தேறிய அநீதி. நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள். இந்த விடயங்களைத்தான் இன்றைக்கு சமகாலத்திலே சற்று சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஆனால் காலத்தினுடைய தேவை அறிந்து உரையாடப்பட வேண்டிய விடயங்களாக இவை காணப்படுகின்றன. தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற இந்த தேசிய மக்கள் சக்தி அரசினுடைய செயற்பாடுகளின் காரணமாக பொதுமக்கள் பயமின்றி தங்களுடைய முறைப்பாடுகளை அரசுக்கு தெரிவிக்கக்கூடிய நிலைமைகள் எழுந்திருக்கின்றன. அரசின் மீது மக்களுக்கு நம்பிக்கை எழுகிற போது மக்கள் தாங்கள் எதிர்கொள்ளுகின்ற சவால்கள் தொடர்பாக தாங்கள் முன்வைக்க வேண்டிய கோரிக்கைகள், குற்றச்சாட்டுகளை தெளிவாக முன்வைப்பார்கள். அதற்கான அந்த பாதைகள் ஏற்படுத்தப்படுகிற போது இது இயல்பாக நிகழும். இப்படி இருக்க இந்த போலீஸ் திணைக்களத்தில் இருந்து அதிகமான உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களாம். என்ன காரணத்திற்கு என்று சொன்னால், இந்த லஞ்சம் மற்றும் கையோடு பெறுகின்ற அந்த குற்றச்சாட்டுகளின் பிரகாரம் நாட்டிலே கைது செய்யப்பட்ட அரச உத்தியோகத்தர்களில் போலீஸ் திணைக்களத்தில் இருந்துதான் அதிகமான உத்தியோகத்தர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கையூட்டல் மற்றும் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவினால்தான் இந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவர்களாலே 20 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த கடந்த 9 மாதத்திற்குள்ளே மக்களாலே 5776 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குற்றச்சாட்டுகளின் பிரகாரம் சுற்றி வளைப்புகளும் இடம்பெற்றிருக்கின்றன. மிக முக்கியமாக 94 சுற்றி வளைப்புகள் இடம்பெற்றிருக்கின்றனவாம். அந்த சுற்றி வளைப்புகளின் பிரகாரம் 51 சுற்றி வளைப்புகள் வினைத்திறனான வளைப்புகளாக காணப்பட்டிருக்கின்றன என்கிற விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொல்லி சொன்னால், அந்த குறித்த 51 சுற்றி வளைப்புகளின் பிரகாரம் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்பான விடயங்கள் நீதிமன்றத்தின் பிரகாரம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்கிற விடயம் வெளிப்படுத்தப்படுகிறது. இவற்றிலே முக்கியமாக 71 வழக்குகள் மேல் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றனவாம். இந்த விடயங்கள் தொடர்பாக நீதியின் முன்பாக குற்றவாளிகள் நிறுத்தப்படுகிற போது அது தொடர்பான வினைத்திறனான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்கிற நம்பிக்கை மக்களிடத்திலே இருக்கிறது. ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டினுடைய சரியான பாதைக்கும் பொருளாதார அபிவிருத்திக்கும் இப்படியான லஞ்சம் மற்றும் கையோடு அற்ற ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டிய, அந்த கலாச்சாரம் உருவாக்கப்பட வேண்டியது மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கிறது. அந்த வகையிலே ஆளுமரசனுடைய இத்தகைய செயற்பாடுகள் வரவேற்கத்தக்க செயற்பாடுகளாக இருக்கின்றன என்று சொல்லி மக்கள் பொதுவழியிலே பேசிக்கொள்கிறார்கள். சரி, இது ஒரு புறம் இருக்க, இன்னும் ஒரு விடயம் பேசப்பட வேண்டிய விடயமாக மாறியிருக்கிறது. முக்கியமாக உலக அளவிலே அச்சுறுத்தல்களை சந்திக்கின்ற நாடுகளிலே இந்த இலங்கையிலே இருக்கின்ற தமிழ் மக்கள் சில அச்சுறுத்தல்களை நாளுக்கு நாள் சந்தித்து வருகிறார்கள் என்கிற ஒரு விடயமும் இந்த இடத்திலே சுட்டி காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது. முன்னர் எப்படி நான் அரசனுடைய இந்த ஊழல் ஒழிப்பு செயற்பாடுகள் தொடர்பாக சரியான விடயங்களை குறிப்பிட்டிருந்தேனோ, அரசு செய்கின்ற இந்த செயற்பாடுகளை மக்கள் வரவேற்கிறார்கள் என்கிற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தேனோ, அதே போன்று இப்படியான இனவாத செயற்பாடுகள் தூண்டப்படுகிற போது அதற்கு எதிராகவும் அரசு தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முணுமுணுப்பு மக்கள் மத்தியிலே பேசப்படுகிறது. அதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. முக்கியமாக பிரித்தானிய புலம்பெயர் வாழ் தமிழரும் டிஜே கலைஞரும், அதாவது ஒரு தொழில் முனைவோராகவும் காணப்படுகின்ற டிஜே டாப் ஆர் என்று அழைக்கப்படுகிற ஒரு நபர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையின் பிரகாரம், ஏனென்றால் இந்த விடயத்தை இங்கு நான் குறிப்பிடுவதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. நீங்கள் குறிப்பிடலாம், இது ஒரு தனி நபருடைய ஒரு அறிக்கை, இதை எதற்காக நாங்கள் உரையாட வேண்டும் என்கிற ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைக்கலாம். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த அறிக்கையின் பிரகாரம் அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். தான் இந்த யுத்த கால பகுதியிலே நாட்டிலே இருந்து இடம்பெயர்ந்து பிரித்தானியாவிற்கு சென்றதாகவும், அங்கு குடியேறி இன்றைக்கு யுத்தம் மௌனிக்கப்பட்டு முடிவிட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த கால பகுதியிலே நாட்டுக்கு மீள திரும்பி இருக்கிறேன் என்று சொல்லியும், அவ்வாறு திரும்பிய பிற்பாடு இனங்களுக்கிடையிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையிலே இலங்கையினுடைய தெற்கு கடற்கரை பகுதியிலே, அதாவது அகக்கமவில் தான் ஒரு உணவகத்தினை அமைத்து
அங்கே தொழில் முனைவோராக தான் செயற்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாகத்தான் தனக்கு அங்கே உயிர் அச்சுறுத்தல் அல்லது இனவாத கருத்துக்கள் தன் மீது வீசப்பட்டு இருக்கின்றன என்கிற ஒரு விடயத்தை அவர் தன்னுடைய அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது இனவரி தாக்குதல்களுக்கு தான் உள்ளாகி இருக்கிறேன் என்கிற ஒரு விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அங்கே அவர் நடத்தி வருகின்ற உணவகம் ஒன்றிலே ஒரு உணவருந்துவதற்காக அங்கே வந்திருந்த நபர் ஒருவர் பணம் செலுத்த மறுத்து இனவாத கருத்துக்களை அவர் மீது வீசியதாகவும், நீங்கள் புலி என்கிற ஒரு அடையாளத்தை குறிப்பிட்டதாகவும், நீங்கள் தமிழர் என்று சொல்லி குறிப்பிட்டதாகவும், நீங்கள் இங்கே பணியாற்ற தேவையில்லை, யாழ்ப்பாணத்துக்கு திரும்பிச் செல்லுங்கள் என்று சொல்லி கோஷமிட்டதாகவும் சில விடயங்களை முன்வைத்திருக்கிறார். இவை தொடர்பான விடயங்களை முன்வைத்திருக்கிறார். கடந்த தீபாவளி தினத்தில் கூட தமிழிலே பாடல்களை ஒழிக்க விட வேண்டாம் என்று தான் அச்சுறுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விடயங்கள் இங்கே எதற்காக குறிப்பிடப்படுகின்றன என்று சொன்னால், ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் பயங்கரவாதிகள் என்கிற ஒரு பெயரிலே பார்ப்பது என்பது தெற்கில் இருக்கின்ற சமூகங்களுக்கு இடையிலே ஒரு அறியப்படாத விடயமாக பேசப்படுகிறது. ஆகவே இவ்வாறான அச்சுறுத்தல்கள் என்பது ஒரு தனிநபருடைய அச்சுறுத்தலாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் அல்ல. மாறாக ஒரு சமூகத்தின் மீது, ஒரு இனத்தின் மீது இன்னும் ஒரு இனம் கொண்டிருக்கின்ற காழ்ப்புணர்ச்சியினுடைய வெறுப்பினுடைய அடையாளமாகத்தான் இவை பார்க்கப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கின்றன. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக மக்கள் தலைவர்கள் மிக முக்கியமாக தெற்கிலே இருக்கின்ற சிங்கள மக்களுக்கு புரிதல்களை ஏற்படுத்த வேண்டியது காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் பயங்கரவாதிகளா என்கிற ஒரு கேள்விகளை அவர்கள் எழுப்ப வேண்டியிருக்கிறார்கள். அதற்கான பதிலை சிங்கள மக்களுக்கு வழங்க வேண்டியவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி மக்கள் தலைவர்கள் என்று சொல்லி நாங்கள் உரையாடுகிற போது இன்னும் ஒரு விடயம் இன்றைக்கு பேசப்படுகின்ற விடயமாக மாறியிருக்கிறது. மிக முக்கியமாக டெலோ இயக்கத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் மீது சில குற்றச்சாட்டுகள் பொது வழியிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. சமூக வலைத்தளங்களிலே அவை பேசும் பொருளாக மாறியிருக்கின்றன. அந்த குற்றச்சாட்டுகளின் பிரகாரம் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடன் பணியாற்றிய ஒருவர் மீது அதாவது அச்சுறுத்துகின்ற வகையிலே உரையாடினார் என்பது குற்றச்சாட்டாக இருக்கிறது. அது மட்டுமன்றி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான சில விடயங்களும் அந்த குரல் பதிவிலே வெளியிடப்பட்டு இருக்கின்றன. இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் உரையாடுவது சரியா என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படும். நிச்சயமாக அப்படியான கேள்விக்கு ஒரு பதில் இருக்கிறது. ஒரு தனிநபருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொது வழியிலே ஊடகங்கள் வழியாக உரையாடுவது என்பது அநாகரிகமான செயற்பாடு. அந்த விடயங்களை செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாகவும் பார்க்கப்படுகிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் பொது வழியிலே பேசப்படுகின்ற ஒரு விடயம் ஒரு தனிப்பட்டவருடைய வாழ்க்கை சம்பந்தமானது. ஆனால் அந்த தனிப்பட்ட விடயம் ஒரு பொது வாழ்வியலோடு தொடர்படுத்தப்படுகிற போது, அது கேள்விகளுக்கு உள்ளாக்கப்படுகிற போது ஒரு ஊடகமாக இந்த விடயம் பேசப்பட வேண்டியது என்பது ஐபிசி தமிழ் ஊடகத்தினுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. சரி, இந்த விடயத்தினுடைய சாராம்சத்தை பற்றி இந்த இடத்திலே சுருக்கமாக குறிப்பிட வேண்டியது தேவையாக இருக்கிறது. குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவரோடு பணியாற்றிய ஒருவருடைய மரணத்திற்கு காரணமாக இருந்திருக்கிறார் என்பது பொதுவெளியிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு. அது அவர்கள் இருவருக்கும் இடையிலான தனிப்பட்ட வாழ்க்கையோடு அந்த குற்றச்சாட்டு தொடர்பு படுகிறது என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடக்கூடிய விடயமாக இருக்கிறது. இப்படி இருக்க அந்த குறித்த தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய அந்த சிக்கல்களின் காரணமாக தன்னோடு பணியாற்றிய அந்த சாரதிக்கு, தன்னுடைய அந்த சேவகருக்கு மிரட்டல் விடுக்கின்ற வகையிலே தன்னுடைய அதிகார துணியை அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பது மக்கள் முன்வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டாக இருக்கிறது. நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், எவ்வளவு காலமாக நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன், ஆகவே என்னுடைய அதிகாரத்தை நான் பயன்படுத்துவேன், பழிவாங்குகின்ற செயற்பாடுகளிலே ஈடுபடுவேன் என்கிற ஒரு வகையிலே அச்சுறுத்துகின்ற துணியிலே குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் உரையாடி இருக்கிறார் என்பது இங்கே முன்வைக்க வேண்டிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அது மட்டுமன்றி அந்த அழுத்தங்களின் காரணமாக குறித்த அந்த பணியாளர் தற்கொலை முடிவெடுத்து, தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்திருக்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. ஆகவே அந்த குறித்த பணியாளருடைய மரணத்திற்கு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு காரணமாக மாறியிருக்கிறார் என்கிற ஒரு பொதுவெளி குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, மக்கள் இன்னும் ஒரு விடயத்தை பற்றிய முறையாடுகிறார்கள். இது ஒரு கொலையாக இருக்கலாம் என்கிற ஒரு சந்தேகத்திலும் பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த விடயம் தொடர்பாக ஐபிசி தமிழ் ஒரு பொறுப்புள்ள ஊடகமாக குறித்த நாடாளுமன்ற உறுப்பினரை, குறித்த பாராளுமன்ற உறுப்பினரை தொடர்பு கொண்டது. ஆனால் அவரை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலைமை எழுந்திருக்கிறது. பதிலளிக்க முடியாத அந்த நிலையிலே, அதாவது நாங்கள் அழைப்படுத்த அந்த தொலைபேசிக்கு அங்கிருந்து உரிய பதில் கிடைக்கவில்லை, அவர்கள் அந்த அழைப்பை எடுக்கவில்லை. ஆகவே
கட்சியினுடைய முக்கியமான உறுப்பினர்களோடு உரையாடியதன் காரணமாக அந்த சில தகவல்களை சேகரித்திருக்கிறோம். அந்த தகவல்களின் பிரகாரம் தான் இந்த விடயம் பொது வழியிலே பேசப்பட வேண்டிய விடயம் என்கிற ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல ஒரு விடயம் குறிப்பிடப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஒரு தனிநபருடைய அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பாக நாங்கள் உரையாடுவது தவறு. ஆனால் அவர் மக்களுடைய வாக்குகளால் பாராளுமன்றத்திலே மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர். ஆகவே அவரால் அந்த மக்களுக்கு செய்யப்பட்டிருக்கின்ற பல்வேறு நல்ல காரியங்களும் நிறைவேறி இருக்கின்றன. அதுவும் மறப்பதற்கு இல்லை. அப்படி இருக்கிற போது மன்னார் பிரதேசத்திலே தனக்கென்று தனித்துவமான பல அடையாளங்களோடு மக்களை தனக்காக வைத்திருக்கின்ற ஒரு தலைவர் என்கிற ஒரு அடிப்படையிலும் அவர் மீது இப்படியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற போது அந்த விடயம் தொடர்பாக பொது வழிக்கு முன்வந்து, ஏனென்றால் அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கு பொது வழியிலே பேசப்படுகிற விடயமாக மாறியிருக்கிறது. அவர் தன்னுடைய பொது அதிகாரத்தை அச்சுறுத்தலாக பயன்படுத்தி இருக்கிறார். ஆகவே அவர் தன்னுடைய நிலைப்பாடு தொடர்பாக மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அவருடைய அந்த நிலைப்பாடுகளை பொது வழிக்கு எடுத்துச் செல்வதற்கு ஒரு பொறுப்புள்ள ஊடகமாக நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்கிற ஒரு விடயத்தையும் இந்த இடத்திலே நாங்கள் சுட்டிக்காட்டிக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு விடயம் அதிகமாக பேசப்படுகிற விடயமாக மாறியிருக்கிறது. முக்கியமாக அவரோடு நீண்ட காலமாக பணியாற்றிய குறித்த அந்த சாரதி ஒரு தமிழ் இனத்தை சார்ந்தவர் என்று சொல்லியும் பிற்காலத்திலே முஸ்லீம் சமூகமாக தன்னை மாற்றிக்கொண்டவர் என்று சொல்லியும் அறிய முடிகிறது. நீண்ட காலமாக அவரோடு இருந்த ஒரு சாரதி என்கிற ஒரு அடிப்படையில் அவருடைய குறித்த பாராளுமன்ற உறுப்பினருடைய பல்வேறு செயற்பாடுகளுக்கு துணையாக இருந்து பயணித்தவர் என்பதும் அறிய கிடைக்கிறது. அவருடைய சில வணிகத்திலும் இவர் ஈடுபட்டிருக்கிறார் என்பதையும் அங்கிருந்து பெறப்பட்ட தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. இப்படி இருக்கிற போது இந்த மரணம் தொடர்பாக இன்றைக்கு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. குறித்த மரணம், அது மட்டுமன்றி குறித்த பாராளுமன்ற உறுப்பினருடைய நடத்தை தொடர்பாகவும் சில கட்சியினுடைய உறுப்பினர்கள் தங்களுடைய அந்த மறையான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஆகவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு, ஒரு மக்கள் தலைவருக்கு சில பொறுப்புகள் இருக்கின்றன. சில ஒழுக்க விழுமியங்களை பேண வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் இங்கே பேச முடியாது. இருந்தாலும் ஒரு மக்கள் தலைவர் என்கிற ஒரு அடிப்படையிலே எழுதப்படாத சில ஒழுக்க விதிகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும். இது எழுதப்படாத ஒரு விதியாக இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு விடயத்தை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். 2009ஆம் ஆண்டிலே ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதாக, யுத்தம் மௌனிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அல்லது யுத்தம் முடிவர்த்தப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த கால பகுதியிலே ஸ்ரீலங்கா படைகளால் தமிழீழ விடுதலை புலிகளுடைய பல்வேறு அரண்கள் முற்றுகையிடப்பட்டன. அங்கே சோதனைகள் இடப்பட்டன. அவர்களுடைய வாழ்விடங்கள் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டன. இதன் போது பல்வேறு தடயங்கள் கண்டெடுக்கப்பட்டன. அவர்களுடைய ஒளிப்படங்கள், அவர்களுடைய அந்த ஒளிவீச்சு நாடாக்கள் என்று சொல்லி பல விடயங்கள் அங்கே கண்டெடுக்கப்பட்டன. இந்த இடத்திலே அரச படைகள் குறிப்பிட்ட ஒரு விடயம், மிக முக்கியமாக சரத் பொன்சேகா கூட அண்மையில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். இந்த தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினர் எந்த இடத்திலும் ஒழுக்கத்தை மீறி செயற்பட்டார்கள், அவர்கள் மதுப்பாவனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் அல்லது ஏனைய சமூக சீரழிவான விடயங்களில் ஈடுபட்டார்கள் என்பதற்கான எந்த ஒரு ஆதாரமும் அங்கே கண்டுபிடிக்கப்படவில்லை என்று சொல்லி அரச படைகளை மேற்கோள் காட்டியிருந்தார். அரச படைகள் அவற்றை குறிப்பிட்டிருந்தன. இப்படி இருக்கு, நாங்கள் அவர்களை யாரோடும் ஒப்பிட்டு கதைத்து விட முடியாது. இருந்த போதிலும் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் மீது சுமத்தப்படுகின்ற இத்தகைய குற்றச்சாட்டுக்கள் தொடர்பாக அவர்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். முன்வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு முன்வந்து பொதுமக்கள் மத்தியிலே ஆற்ற வேண்டிய உரைகளையோ அல்லது தாங்கள் முன்வைக்க வேண்டிய கருத்துக்களையோ முன்வைக்க வேண்டும் என்பதும் ஒரு பொறுப்புள்ள ஊடகமாக எங்களுடைய கருத்தாக இருக்கிறது என்கிற விடயத்தையும் இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு, குறித்த அந்த ஒலி, மிக முக்கியமாக அந்த ஒலிப்பதிவு தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அந்த விமர்சனங்களிலே இருக்கின்ற அந்த குரல் அவருடையது என்பது மக்கள் மத்தியிலே முணுமுணுப்பாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே குறித்த ஒரு விடயம் தொடர்பாக இந்த இடத்திலே நாங்கள் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றோம். இதே போன்று சமகாலத்திலே உரையாடப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாக உரையாடுவதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் இந்த விடயம் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே ஆணித்தரமாக குறிப்பிட்டுக் கொண்டு சந்திக்கலாம் மற்றொரு சமகாலத்தோடு.